ஹலோ வணக்கங்க. நான் இப்போ வெந்தய குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வெங்காயத்தை சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் எடுத்து நேர வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பூண்டு எடுத்து உரித்து போட்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு கடுகு போடுங்க. போட்டுட்டு வெந்தயம் போடுங்க. வெந்தயத்தை போட்டு வெந்தயம் பொரிஞ்சதும் அந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. தாளிங்க. இதான் தாளிக்கிறது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க. தக்காளி 2 போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 2 ஸ்பூன், சக்தி சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு. அந்த புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றுங்க. சும்மா ஒரு வேளைக்கு தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். போட்டு தேவையானாலும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. சீரகம் கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அது ஒரு 5 நிமிஷத்தில் போயிடும். இந்த கொதிக்க பாருங்கள். இந்த செஞ்சு முடிச்சிட்டேன். மூடி வச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெந்தய குழம்பு. நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு. எனக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க.